கைஸ் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாஸ்ட் மாற்றியாச்சு ராப்டர் எக்ஸாஸ்ட். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ இப்போ இந்த ராப்டரில் வந்து டீட்டெயில்ஸ் என்ன மாதிரி ஸ்பெக் இதெல்லாம் சொல்லிடுங்க ப்ரோ. மெயின் என்னென்னா ப்ரோ இது வந்து அப்செப்டட் எக்ஸாஸ்ட்டு சரிங்களா. இதில் வந்து எப்படின்னா உங்களுக்கு ட்ரைடன்ட் மாதிரி வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.9 2.2 பிஹெச்பி இருக்கும். இது வந்துட்டு 1.5 1.7 இருக்கும் சரிங்களா. அது ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு ட்ரைடன்ட் ஸ்டாக்கை விட இது வந்து ரொம்ப வெயிட் வந்து ரொம்ப ட்ரைடன்ட்டோட கம்மி. ஆமாம், ஸ்டாக் வந்து 10 kgs இருக்குது ப்ரோ. 10 kgs இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைடன்ட் வந்து 7 kgs இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 kgs தான் வரும். ஓகே, 5 kgs தான். ஓகே, ஸோ நல்லாவே வெயிட் ரிடக்ஷன் இருக்கும். நல்லா நிறைய வெயிட் ரிடக்ஷன் பண்ணியிருக்கோம் அதில். ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாமா? ஸ்டார்ட் பண்ணி பார்த்துலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. வாவ், சவுண்ட் நல்லா கேளுங்க. ஐடியில் தான் இருக்குது. இப்போ வந்து ஐடியில் இருக்குது. 1500 RPMல இருக்குது. இப்போது ஓகே, இப்போ 2500 RPM போகுது பாருங்கள். ஓகே, ஸோ சிட்டியில் இருக்கக்கூடிய நார்மல் ஆர்பிஎம், ஆவரேஜ் ஆர்பிஎம் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஹைவேஸ்லனா 4000 RPM மேலே. ஸோ அதோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் பாருங்கள். இப்போ ஃபுல் த்ராட்டில் எப்படின்னு பார்த்துடலாம். சூப்பர் சூப்பர். ஸோ சவுண்டு உங்களுக்கே கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஹெட்ஃபோன்ஸ் போட்டிருந்தீங்கன்னா சாரி. கஸ்டமர்ஸ் நிறைய பேர் என்னென்னா எனக்கு கிளாஸி வேண்டாம், எனக்கு வந்துட்டு பிரஷ்டு ஃபினிஷ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது கஸ்டமர்ஸ் ஆன் ரிக்வஸ்ட் வந்து நம்ம பிரஷ்டு ஃபினிஷ். பிரஷ்னா இது வந்து நம்ம இப்படி கிளாஸியாக இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்டில் இருக்கும். ஸ்டீல் மேட் ஃபினிஷ், ஸ்டீல் க்ரோம் மேட்டுன்னு சொல்லுவாங்க, ஸ்டீல் மேட்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து பிரஷ்டு ஃபினிஷ்னு சொல்லுவாங்க. மைலேஜ் எப்படி ப்ரோ? மைலேஜ் வந்துட்டு அதான் முன்னாடியே சொன்னால் பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் ஓட்டுறது பொறுத்து தான். சரி, நம்ம வந்துட்டு எப்படின்னா நீங்கள் ரெகுலர் பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னா நார்மலாக ஒரு வண்டியை ஓட்டுறீங்க, ஸ்டாக்குக்கும் நம்ம ராப்டாருக்கும் கம்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு மைலேஜ் எந்த பிரச்சனையும் ட்ராப் ஆகாது. இதே நீங்கள் கியர் டு கியர் ரெவ் பண்ணி ஓட்டுறவராக இருந்தாருன்னா மினிமம் வந்து 3 to 4 வந்து ட்ராப் ஆகும். ஆமாம். ஸோ ஆக்சுவலி வந்து ஃபேக்ட் இதுதாங்க. நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சைலன்ஸை மாற்றினாலும் மைலேஜ் ட்ராப்பே ஆகாது, இல்லை இதே இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் திங் இஸ் நம்ம ஓட்டுறது பொறுத்து தான் இருக்குது. நம்ம என்ன தான் எக்ஸாஸ்ட் மாற்றினாலும் நம்ம டீசெண்டாக எல்லாம் ஓட்டினாங்க அப்படின்னா மைலேஜ் அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும் இல்லைங்களா. ரீட்டைன் பண்ணி கொடுக்கும். ஆமாம். இப்போ ஷிப்பிங்லாம் எப்படி ப்ரோ? இப்போ பார்சல் இப்போ சப்போஸ் வேறு ஸ்டேட்டில் இருக்காங்க, இப்போ கோயம்புத்தூர் வந்துடுவாங்க, வேறு டிஸ்ட்ரிக்ட் இல்லை வேறு ஸ்டேட் அப்படின்னா என்ன பண்ணலாம் ப்ரோ? உங்களுக்கு ஷிப்பிங் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவோம் ப்ரோ. நான் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து பிங் பண்ணிங்கனாலே போதும். எனக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் பேமெண்ட் நீங்கள் ப்ரீபெய்டு தான் அது சரிங்களா. அகேன்ஸ்ட் ஆர்டர் வந்து ப்ரீபெய்டு தான் அது. நாங்கள் வந்து ஷிப்பிங் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவோம். ஆல் ஓவர் இந்தியா வந்து ஷிப்பிங் ஃப்ரீ தான். சப்போஸ் அந்த எக்ஸாஸ்ட் இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணுறோம், எத்தனை நாள் எடுக்கும் ப்ரோ ஆவரேஜாக? ப்ரோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்குள்ளார பார்த்தீங்கன்னா 24 hours 36 hours டெலிவரி ஆயிரும். அதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஸ்டேட் அப்படின்னா ஸ்டேட் டிபெண்ட் பண்ணி கிலோமீட்டர்ஸ் பார்த்து சரிங்களா. இப்போ சவுத் இந்தியாக்குள்ளார அப்படின்னா 3 days வந்து டெலிவரி ஆயிரும், 3 to 4 days. அதே டெல்லி அந்த சைட் நம்ம நார்த் போகிறோம் அப்படின்னா அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்ஸ் டைம்குள்ள ஒர்க்கிங் 7 working days உங்களுக்கு டெலிவரி ஆகும். பெஸ்ட் கண்டிஷன். ஆமாம், 7 working days டெலிவரி. ஆமாம், மேக்ஸிமம் சிக்கிம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 7 days கொடுத்துருவோம். ஆக்சுவலி எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாஸ்ட் எப்படின்னா ஃபுல்லாமே வந்து அப்ஸ்வெப்டாக இருக்கும். இதுவும் அப்ஸ்வெப்ட் தான். பட் பில்லியனுக்கு எப்படி கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு பார்த்துடலாம். அப்புறம் நீங்கள் உட்காந்து வேணால் காட்டிடுங்க எப்படி. ஸோ பார்த்துக்கோங்க பில்லியன் இப்போ உட்காராங்க அப்படின்னா எந்தளவுக்கு பாருங்கள். ஷூ மெயினாக வந்து ஷூ பார்த்தீங்களா, எக்ஸாஸ்ட்லேருந்து ஷூக்கு வந்து நல்லாவே கேப் இருக்குது. ஸோ அதனால் வந்து ப்ராப்ளமே இருக்காது. லக்கேஜ் சேடில் பேக் எல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னாலும் இங்கே வச்சுக்கலாம். ஸோ எக்ஸாஸ்ட் வந்து எந்த விதத்துலையும் லக்கேஜ் உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குது. அது மாதிரி எதுவும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்செப்டே வந்து ரொம்ப பல்காக கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து ரொம்ப ஸ்லிம்மாக அந்த இடத்துல நீட்டாக கொடுத்து உங்களுக்கு பின்னாடி டிஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. ஸோ லக்கேஜ் வச்சாலும் எந்த பிரச்சனையும் வராது ப்ரோ. ஓகே ஓகே, ரைட். ஓகே, தேங்க்யூ. கைஸ், இப்போ நான் ஆக்சுவலி மோட்டோ விளாகில் போயிடுறேன். நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்குறப்போ ஹைவேஸ் பக்கம் தான். நம்ம ஆக்சுவலி மலுமிச்சம்பட்டியில் இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா பக்கத்துலேயே ஹைவேஸ் இருக்குது. ஸோ ஓட்டி பார்த்துடலாம். ஸோ ஃபுல் த்ராட்டில் நான் ஓட்டி பார்த்துட்றேன். பார்த்துட்டு எப்படி இருக்குது நீங்களே சொல்லுங்கள். நம்ம மோட்டோ விளாகில் போய் கண்டினியூ பண்ணலாம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்பல்ஸுக்கு வந்து எக்ஸாஸ்ட் மாத்திரக்கு கேரளாலேருந்து திருச்சூர்லேருந்து வந்திருக்காருன்னு வைங்களேன். ஸோ அவர்கிட்ட கேட்போம் என்ன ஏதுன்ட்டு. எக்ஸ்பல்ஸு ரொம்ப வீடியோவில் பார்த்துருக்கேன். ஓகே, எக்ஸ்பல்ஸு தமிழ் தான் கொஞ்சம் தான் தெரியும். பரவாயில்ல. எக்ஸ்பல்ஸ் வீடியோ ரொம்ப பார்த்துருக்கேன். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த எக்ஸ்போஸில் லுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் வீடியோவில் இவங்க சொல்கிற நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறோம். പിന്നെ ഓൺ റോഡ് ആൻഡ് ഓഫ് റോഡ് പർപ്പസ്ക്കാக
ஓகே. வேறு ஏதாவது மோட்டோவிங்ஸ் எக்ஸாஸ்ட் ஓட்டின வண்டி ஏதாவது ஓட்டிக்கிங்களா? ஃப்ரெண்ட்ஸு ஒரு ஃப்ரெண்டு வச்சுருக்கேன். வச்சுருக்கேன். அது அப்போ யூஸ் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. நீங்கள் எப்படி இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிங்களா இல்லை யூடியூப்பில் வீடியோ பார்த்துருக்கேன். எடுத்து டேரக்ட் மெசேஜ் பண்ணு. ஓகே ஓகே. ஸோ ரெஸ்பான்ஸ் எப்படி ப்ரோ இருந்தது? அவங்க மெசேஜ் பார்த்து ஸ்போர்ட்டில் ரிப்ளை ஆன் ஸ்பாட் பண்ணிட்டாங்க. ஓகே சூப்பர் ப்ரோ. சரி ப்ரோ, எப்படி இருந்ததுன்னு நீங்கள் ஃபிட் பண்ணி ஓட்டி பார்த்துட்டு சொல்லுங்கள், மறக்காமல் நாம் பார்த்துடலாம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஸோ நீங்கள் ஆக்சுவலி ஹிமாலயன் உங்களுக்கு தான் ப்ரோ? நல்லா ஆல்ட்ரு பண்ணியிருக்கீங்க ப்ரோ, நல்லா இருக்குது. ஓகே, மோட்டோவிங்ஸ் எதுனால ப்ரோ சூஸ் பண்ணியிருக்கீங்க? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப லவுடாக இருக்குது சவுண்ட்ஸ் எல்லாமே. இது வந்து எனக்கு மைல்டாக அடாப்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் மோட்டோவிங்ஸ் செலக்ட் பண்ணேன். அதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் வைஸு மேலேஜ் வைஸ் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே. அதனால் வண்டியோட இன்ஜினு அதோட இது எல்லாமே நல்லா இருக்குது. ஓகே. ஒரு மாதிரி நாய்ஸ் எதுவுமே வரதில்லை, நல்லா இருக்குது. அதனால் எம்டபிள்யூ. ஓ, வேறு முன்னாடி ஆக்சுவலி மோட்டோவிங்ஸ் வேறு ஏதாவது இல்லை பார்த்துருக்கீங்களா? லைக் பர்ஃபார்மன்ஸில் போட்டிருக்காங்க. ஓகே. பியரோ இம்பல்ஸ் அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஓகே. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. யாருமே இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணல. ஓகே. நல்லா எல்லாமே மைலேஜ்லேருந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் சூஸ் பண்ணிக்கிறது மோட்டோவிங்ஸ். ஓகே ஓகே. சரி ப்ரோ, எக்ஸாஸ்ட் உங்களுக்கு மாற்றிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ப்ரோ, சவுண்ட் எப்படின்னு பார்க்குறோம். ஓகே ஓகே ஓகே. ஃபன் பைக் இங்கே இருக்கா? இங்கேருந்து இப்படி வரும் போல். ஸோ கைஸ், இதுதான் நான் அந்த எக்ஸ்பல்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இதுதான் அந்த மாடல். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாஸ்ட் பாருங்கள். இது ஆக்சுவலி வந்து இந்த மாடல் தான் இந்த வண்டி. ஓகே. ஸோ எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எக்ஸாஸ்ட் இதோட நின்றும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மோட்டோவிங்ஸ் ப்ராடக்ட் தான். ஸோ அப்படியே இது ஃபுல்லாமே வருது. ஓகே. ஸோ ஃபுல் எக்ஸாஸ்ட்டுமே இருக்குது. பட் கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட் வந்து இதுலேருந்து மாற்ற இருக்கிறனால இப்போ இது வந்து ஒரிஜினல். ஸோ இதுலேருந்து மோட்டோவிங்ஸ் அப்படியே வந்துடும். ஓகேங்களா? அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறீங்களா ப்ரோ, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். பார்த்தீங்களா சவுண்ட் எப்படி சூப்பராக இருக்குல்ல? ஓகே. இதில் போயிட்டு அந்த ஹைவேஸ் இல்லையா, ரைட் எடுத்து நேராக போயிடலாம் ப்ரோ. இந்த சைட் டோல் வந்துடும், கொஞ்சம் தூரத்தில் டோல் கேட் வந்துடும். கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் அப்படியே யூ டர்ன் அடிச்சுட்டு ரிட்டன் வந்துடலாம் ப்ரோ. ஓகே தானே ப்ரோ? சரி ப்ரோ, நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். வாவ், எக்ஸ்பெல் சவுண்டு சூப்பராக இருக்குங்க. நம்மளுக்கும் சூப்பராக இருக்குது. அடேங்க அப்பா, ரொம்ப நல்லா இருக்குங்க சீரியஸ்லி. என்ன ப்ரோ? இல்லை ப்ரோ, இங்கெல்லாம் கேமரா இருக்காது. கேரளாவில் தான் இருக்குது, நம்ம ஊரில் இல்லை. கான்ஃபிடெண்ட்டாக போகலாம், ஸ்பீடு கேமரா இல்லை, போகலாம். ஐயோ, சவுண்டு சான்ஸே இல்லைங்க. ரைஸ் பண்ண நம்மளுக்கு இதாச்சுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். வா வா வா, பீட்டு சூப்பராக இருக்குங்க சீரியஸ்லி, செம்மையாக இருக்குது. சான்ஸே இல்லை, சான்ஸே இல்லை. வா, சான்ஸே இல்லை. ஓகே, நல்லா ஃபிட் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, சூப்பராக இருக்குது. ஐடியல் இதுதான், சரிங்களா? பாருங்கள், ஓட்டிகிட்டு வந்து சூடு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. பட் அந்தளவுக்கு சூடு இல்லை, ரொம்ப வந்து நம்ம இது பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஷீல்டுமே பாருங்கள், ஷீல்டு உண்மையிலே பாருங்கள், இப்போ இப்படியே இருக்கிற அவ்வளோதான். இவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு வந்தேன்னா பாருங்கள், அவ்வளோதான். இது சூடே இல்லை. இது வந்து சூடு இருக்குது, பட் சீக்கிரமாகவே இறங்கிடும் போல் இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு சூடு இல்லை. பட் இது பாருங்கள், அவ்வளோதான். இது பாருங்கள், அவ்வளோதான். ஏன்னா நான் இப்படியே வைக்கிறேன் பாருங்கள், அவ்வளோதான் ப்ரோ. சூடே இல்லை ப்ரோ, இப்போ வாங்க ப்ரோ, அவ்வளோதான், கூலே ஆயிடுச்சு. ஓகே, ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே தொடலாம், தெரியுதா? சூடே ஆகலை. எவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு வந்தோம் இல்லை, ஸ்பீடாக ஓட்டிகிட்டு வந்தோம். இதுக்கும் சூடே தெரிலங்க சீரியஸ்லி. வாவ், இது உண்மையிலுமே என்னை இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. அது சூடே இல்லை அழகு, செமையாக கூலாகுது ப்ரோ. அதான் ஓகே ஓகே, செமையாக இருக்குது ப்ரோ. இப்போ என்ன அடுத்து ஊருக்கா? அவ்வளோதானா? ஸ்ட்ரைட்டாக ஊருக்கு தான். ஓகே ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ, வண்டி ஓட்ட கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஸ்டார்ட் பண்ணிடலாமா ப்ரோ? கண்டிப்பாக பண்ணுங்க ப்ரோ.
ஸோ கைஸ் ஹிமாலயனோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் கேளுங்க பார்த்துலாம். சூப்பராக இருக்குல்ல ப்ரோ? எக்ஸ்பெக்ட் பண்ண வந்த மாதிரியே இந்த இது சவுண்ட்ஸ் இருக்குது, நல்லா இருக்கு. நீங்கள் ஹாப்பியாக ப்ரோ? வெரி ஹாப்பி. சவுண்டு மெலடியாக இருக்கா இல்லை எப்படி இருக்குது? மைல்டாக இருக்குது. மைல்டாக இருக்குது, நல்லா நீட்டாக இருக்குது. இதான் நான் எதிர்பார்த்தேன், அதே மாதிரியே இருக்குது. ஓகே ஓகே ஓகே. இதில் கண்டினியூஸாக எக்ஸ்பல்ஸ் ஓட்டியாச்சு, ஹிமாலயன் ஓட்ட போகிறோம். ஸோ ஹாப்பி. ஸோ சைலன்சர் பார்த்துடலாங்க எப்படி இருக்குன்ட்டு. கேட்குதா? ஐடியலில் இப்படி தாங்க இருக்கும். வா சூப்பராக இருக்குது. ரவுண்ட் ஓட்டி பார்த்துருவோம் அன்றைக்கி. ப்ரோ நம்ம வண்டி ஓட்டி பார்க்கணுன்னா பாருங்க ப்ரோ, எடுத்துக்கோங்க ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓட்டி பாருங்க. நம்ம வண்டி ஓட்டி பார்க்க போகிறாரு. வா நல்லா இருக்குல்ல பார்க்குறக்கு? வா வா வாவ். ஹிமாலயன் இவ்வளோ பவரா? ஹிமாலயன் இவ்வளோ பவருங்களா? சான்ஸே இல்லைங்க. வா 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 செம்மையாக இருக்குங்க. ஏங்கப்பா, நீங்கள் வந்து எக்ஸாஸ்ட் வாங்கினதுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும், ஓகேங்களா? எக்ஸாஸ்ட்டு சரி நம்ம இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் இங்கே வாங்க. ஆனால் இங்கே வந்தீங்கன்னா அது ஓட்டி பார்க்கலாம். ஹைவேஸ் இருக்குது, டிராஃபிக் இல்லாத ரோடு. நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு ப்ரோ. உங்களுக்கு பவர் நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கா? ஓகே ஓகே சூப்பராக இருக்கு. ஹி லைக்ஸ். அவ்வளோதான். பவர் அப்படி இழுக்கு. ஏன்னா நான் ஹிமாலயன் வேறு ஓட்டியிருக்கேன், ஆனால் சீரியஸ்லி இது நல்லா. BS4 இல்லை BS6? வா சவுண்டு கேட்குதா? ஏங்கப்பா